படம் சூப்பராக இருக்குது. சூர்யா ஃபேன்ஸில் கண்டிப்பாக வந்து பார்க்கலாம். என்னது 3D விட 2Dயில் பார்க்கலாம் படத்தை. சூர்யாவோட அந்த உழைப்பு எப்படி கங்குவா கேரக்டர் மாசாக இருக்குது. அதில் வந்து அவர் 2 இதில் பண்ணியிருக்காருல, 2மே வந்து ஜஸ்டிஃபை பண்ணியிருக்காரு. ரொம்ப அழகாக இருக்குது படம். டிஎஸ்பி மியூசிக் எல்லாமே மியூசிக்லேருந்து எல்லாமே கரெக்டாக இருக்குது. கண்டிப்பாக சூர்யா ஃபேன்ஸ்க்கு ஒரு நல்ல ட்ரீட்டாக இருக்குது. 980 டேஸ்க்கு அப்புறம் சூர்யாவோட படம் ரிலீஸ் ஆகுதுன்னு நினைக்கிறேன். அதுக்கு வந்து சூர்யாவோட சாமு அதெல்லாம் இருக்குது. ஆனால் அது ஜஸ்டிஃபை பண்ணுற மாதிரி இல்லை எனக்கு தெரிஞ்சு. அந்த மாஸ் காட்டியிருக்காங்க, ஆனால் எல்லா படத்துலையும் காட்டின மாதிரி தான் காட்டியிருக்காங்க. பெருசாக மேக்கிங் நல்லாயிருக்கு, ஆர்ட் டிபார்ட்மெண்ட் நல்லாயிருக்கு, மேக்கப் நல்லா பண்ணியிருக்காங்க. ஆனால் இந்த கலர் கிரேடிங், இந்த எடிட்டிங், இந்த கலர் கிரேடிங் எல்லாம் வந்து இன்டென்ஷனலாக இந்த மாதிரி படங்கள்லாம் பீரியாடிக்கல் ஃபிலிம்ஸ் எல்லாமே இன்டென்ஷனலாக அந்த கலர் கிரேடிங் தான் கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு இது செட் பண்ணியிருக்காங்க. அந்த இது உடச்சா நல்லாயிருக்கும்னு எனக்கு தோணுது. மற்றபடி ஆஸ் அ கமர்ஷியல் ஃபிலிமாக இது ஓடும், ஹிட் ஆயிரும். சூர்யாவோட ஹார்ட் ஒர்க் வந்து நல்லா இதில் தெரியுது. பாடியாக இருக்கட்டும், பாடி அவர் யூஸ்வலாக நல்லா மெயின்டைன் பண்ணுவார். ஆனால் அவர் போட்ட எஃபர்ட்ஸ் வந்து நல்லா தெரியுது. எக்ஸலண்ட்டாக இருக்குது பிரதர், சூப்பராக இருக்குது படம். ஆக்ஷன் சீக்வன்ஸ்லாம் பின்னிட்டாங்க. வெற்றி சாரோட சினிமாட்டோகிராஃபி எக்ஸலண்ட். தேவி ஸ்ரீ சாரோட பேக்ரவுண்ட் ஸ்கோர் தான் படத்தோட ஹைலைட். தரன்னு கொண்டு போயிட்டே இருக்கு பிரதர். அதுதான் அந்த 2 வருஷத்தோட உழைப்பு வந்து இந்த படத்தில் நீங்கள் நல்லா பார்க்கலாம். எக்ஸலண்ட்டாக இருக்குது படம். யாராவது நெகட்டிவ் கமெண்ட்ஸ் கொடுத்தாங்கன்னா நம்பாதீங்க. 3D எக்ஸ்பீரியன்ஸ் மிஸ் பண்ணாதீங்க. படத்தை தேட்டரில் வந்து பாருங்கள், சூப்பராக இருக்குது. சிஜி வந்து எங்கேயுமே நமக்கு இந்த இடம் லேக்ன்ற அளவுக்கே கிடையாது. ரொம்ப கிளியராக இருக்குது படம். கோக்ரடைல் ஃபைட் ஓகே தான். கோக்ரடைல் ஃபைட்டோட நட்டி சாரோட சீக்வன்ஸ் பாருங்கள், இன்னும் கூஸ் பம்ப்ஸாக இருக்கும். ரொம்ப சூப்பராக போய்ட்டுருக்கு படம். அதான் நட்டி சாரோட சீக்வன்ஸும் ப்ளஸ் கார்த்தி சார், ஓவரால் படம் நல்லாயிருக்கு. ஒரு சின்ன ஸ்லோ மோஷன் இருந்தாலும் ரொம்ப நல்லாயிருக்கு படம். ரொம்ப நல்லாயிருக்கு படமே நல்லாயிருக்கு பிரதர். ஒரு 9 கொடுக்கலாம், 10க்கு 9 கொடுக்கலாம். அந்த 1 வந்து ஒரு சின்ன டிஸ்டர்பன்ஸ் நமக்கு வரும், அவ்வளோதானே தவிர மற்றபடி எதுவுமே இல்லை படத்தில். அது கொஞ்சம் வீக்காக தான் இருக்குது. அவரோட தயால் சார் சீக்வன்ஸ் வீக்காக தான் இருக்குது. ஆனால் சூர்யா சாரோட மெயின்டெனன்ஸ் ரொம்ப அழகாக போயிட்டுருக்கு. படம் சூப்பராக இருக்குது, நல்லாயிருக்கு. எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு வந்து 2 வருஷம். ஆமாம், அவர் ஏற்கனவே எதிர்பார்த்த ஒரு ஸ்டோரி இப்படி தான் இருக்கும் இந்த படம் அப்படின்னு ப்ரிடிக்ட் பண்ண மாதிரி தான் இருக்குது. ஆனால் நல்லா பண்ணியிருக்காங்க. மேக்கிங் நல்லாயிருக்கு. அந்த ஃபீல்டில் எவ்வளோ எஃபர்ட் போட்டிருக்காங்கன்றதை வந்து நம்மளால் ஸ்க்ரீனில் பார்க்க முடியுது. அந்த சூப்பராக பண்ணியிருக்காரு. நிறைய ஒரு டிஃப்ரெண்ட்டான அந்த கங்குவா படம் ஃபுல்லாகவே வந்து கங்குவா சம்மந்தப்பட்ட விஷயங்கள் தான் இருக்குது. அதனால் ப்ரெசண்ட்டை விட பாஸ்ட் நிறையா இருக்குது. ஸோ படத்தில் அது சூப்பராக தான் வந்திருக்கு. ஆமாம், டிஎஸ்பி கிட்ட ஒரு சின்ன டவுட் இருந்தது, அது எப்படி பண்ணுவார் அப்படின்னு சொல்லி. ஆனால் ஓகே, இந்த படத்துக்கு தகுந்த மாதிரி ஒரு மியூசிக், இந்த வில்லனுக்கு வர மியூசிக்லாம் வந்து நல்லாவே பண்ணியிருக்கிறார். ஆர்ட் வந்து அது சொல்லி ஆகணும். வெவ்வேறு இடங்களை காட்டுறாங்க. ஒரு 5-6 இடத்த டிஃப்ரெண்ட்டாக காட்டும் போது அந்த 5-6 இடமுமே வந்து அது அந்த இடம் இப்படி தான் இருக்கும் அப்படின்னு ஒரு வாய்ஸ் ஓவர் வருது. அந்த வாய்ஸ் ஓவருக்கு தகுந்த மாதிரி பர்ஃபெக்டாக பண்ணியிருக்கிறாங்க. பிஜிஎம் சூப்பராக பண்ணியிருக்கிறாங்க. ஆமாம், டோட்டலாக சூப்பராகவே பண்ணியிருக்கிறாங்க. ஓடிடும் படம். படம் நல்லாயிருக்கு. அதான் ட்ரெய்லர் பார்த்து எக்ஸ்பெக்ட் பண்ணி வந்தவங்களுக்கு கண்டிப்பாக ஃபுல்ஃபில்லாக தான் இருக்கும். பியூர் தேட்டர் மெட்டீரியலான படம். எல்லோரும் தேட்டரில் வந்து பார்த்தா இன்னும் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். ஓடிடியில் டிவியில் அந்த மாதிரி பார்த்தா இதோட எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் மிஸ் பண்ணிடுவீங்க. கண்டிப்பாக தேட்டரில் பார்க்கணும் இந்த படம். சூர்யா சாரோட அதான் ஒர்க்கிங்லாம் சூப்பராக இருக்குது. அவர் சூப்பராக நடிச்சிருக்காரு. அவரோட மெனக்கடல் ஆகட்டும் எல்லாமே நல்லா வந்திருக்கு. அதான் இந்த இடத்துல லேக் அந்த மாதிரி எதுவும் கிடையாது. அதான் மேக்கிங்கே நம்மளுக்கு ஒரு புதுசாக ஒரு மேக்கிங் பார்த்த மாதிரி இருக்கும். எந்த படத்துலையும் வராத மேக்கிங். ப்ரெசன்ட் ஆகட்டும், பாஸ்ட் ஆகட்டும் எல்லாமே கனெக்ட் பண்ணுற விதம்லாம் சூப்பராக இருந்துச்சு. அதான் அது வந்து ஒரு முக்கியமான சீன் தான். அந்த crocodile அந்த ஹண்ட் பண்ணுற சீன் வந்து சூப்பராக இருந்துச்சு. அந்த மேக்கிங் ஆகட்டும், அது ஒரு சிஜின்னு தெரியாமல் ஒரு ரியல் crocodile இது பண்ணுற மாதிரி தான் இருந்தது. நல்லா இருந்துச்சு. டிஎஸ்பியோட மியூசிக் சூப்பராக இருந்தது. அவர் பிஜிஎம்மு, பாட்டு, படம் நிறைய இடத்துலையே நிறைய சாங்ஸ் வர மாதிரி தான் இருக்கும். பிஜிஎம் ஆகட்டும், சாங்ஸ் ஆகட்டும் எல்லாமே நல்லா தான் இருந்துச்சு. படம் நல்லா இருந்துச்சு பிரதர். நான் ட்ரெய்லர் பார்த்துட்டு மேக்கிங் நல்லா இருக்கணும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணி வந்தேன். எனக்கு மேக்கிங்காக தேட்டர் எக்ஸ்பீரியன்ஸாக செம்மையாக கொடுத்துட்டாரு சிவா சார். சூப்பராக இருந்துச்சு. ஹோல் டீமும் பயங்கரமாக ஒர்க் பண்ணியிருக்காங்க. தெரியுது, சிங்கிள் ஃப்ரேமில் தெரியுது நமக்கு எல்லாமே. ஐயோ, அதுதான் எனக்கு எல்லாமே பிரம்மாண்டமாக தான் தெரிஞ்சது. அவர் எப்படி இவ்வளோ கஷ்டப்பட்டு எடுத்தாங்க, இந்த சீன்லாம் எப்படி பண்ணியிருப்பாங்க, அந்த மாதிரி ஒரு ஷாட்டுக்குமே நமக்கு வந்து எக்ஸ்பெக்டேஷன் அதிகமாகிட்டே தான் போச்சு. ஸ்டோரி வைஸாக இன்னும் கொஞ்சம் பெட்டர்மெண்ட் பண்ணியிருந்தாங்கன்னா இந்தியன் சினிமாலே இது மிகப்பெரிய ஒரு படமாக வந்திருக்கும். அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி 1000 crore ஒன்றுமே இல்லைன்ற மாதிரி உடச்சிருக்கும். ஸ்டோரி வைஸாக கொஞ்சம் லேக் தட்டிடுச்சு. அது ஒரு டைப் ஆஃப் ஆடியன்ஸுக்கு வந்து ஓகேவாக இருக்கும். சில ஆடியன்ஸ்க்கு வந்து ஸ்டோரி நடான்ற மாதிரி யோசிப்பாங்களா, அவங்களுக்குலாம் வந்து சாட்டிஸ்ஃபை ஆகாது படம். மற்றபடி ஹோல்சமாக நல்ல ஒரு மேக்கிங், நல்ல ஒரு படம். தேட்டர் மெட்டீரியல், பக்கா தேட்டர் மெட்டீரியல்.
டிபார்ட்மெண்ட்லாம் எப்படி பண்ணி அதெல்லாம் சொல்கிறேன்ல, அதெல்லாம் வந்து எப்படி பண்ணாங்கன்னே தெரியல, ஆச்சரியமாக இருந்தது. அந்த ஒரு சீன்ஸ் சில சீன்ஸ்லாம் பார்க்கும்போது சூர்யாவோட எஃபர்ட்ஸ் பயங்கரமாக இருக்குது. அவர் நிறைய உழைச்சிருக்காரு இந்த படத்துக்காக. ஸோ அவரோட 3 வருஷம் 2 வருஷம் உழைப்புக்காகவே நம்ம கண்டிப்பாக இந்த படத்தை வந்து சக்ஸஸ் ஆகணுன்றது தான் முதல் விஷயம். அதாவது ஸ்டோரிலாம் தாண்டி பார்க்கும்போது இந்த படம் தேட்டருக்கான, அதாவது ஸ்டோரிலாம் பார்த்துட்டு யாரும் திருந்த போகிறது கிடையாதுங்க. எல்லோரும் படம் தேட்டருக்கு வந்தால் நான் ஒரு நல்ல படம் பார்த்தேன்ற திருப்தியோடு போகணுமே தவிர ஸ்டோரியெல்லாம் இன்னும் இப்படி பண்ணிக்காங்க அப்படி அதெல்லாம் லாஜிக்லாம் தாண்டி பார்த்தீங்கன்னா படம் தரமான ஒரு தேட்டர் மெட்டீரியல் அமைச்சு கொடுத்துருக்காரு. பயங்கரமான மேக்கிங், எல்லாரோட உழைப்பும் ஒரு ஃப்ரெண்ட்லையும் தெரியுது. ஸோ கண்டிப்பாக வந்து எல்லோரும் தேட்டரில் பாருங்கள். அவரால் முடிஞ்சது எல்லாமே பண்ணியிருக்காரு தேட்டரில். அதாவது 2 போர்ஷனுக்குமே பிரித்து கரண்ட் போர்ஷனுக்கு எப்படி போடணும், பாஸ்ட்டுக்கு எப்படி போடணுன்ற மாதிரி பிஜிஎம் டிஃப்ரென்ஷியேஷன் காமிச்சிருக்காரு. பயங்கரமாக பண்ணியிருக்காரு டிஎஸ்பி. செம்ம எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். புதுசாக இருந்துச்சு படம், நல்லா தான் இருந்துச்சு. கதை பழசு, படம் புதுசு, அவ்வளோதான். ஒரு நல்லா தான் இருக்குது ப்ரோ, படம் நல்லா இருக்குது, பார்க்கலாம், வரவேற்கிற மாதிரி தான் இருக்குது. ஏன்னா முக்கியமான கதையோட கருத்து அப்படின்னு பார்க்கும்போது தமிழர் அறம் அந்த காலத்தில் எப்படி ஆட்சி செஞ்சாங்க அப்படின்றத பொறுத்து இது பண்ணி எடுத்திருக்காங்க. ஸோ அதனால் படம் கண்டிப்பாக வரவேற்கத்தக்க படமாக தான் இருக்குது. எப்படி இருந்தது அந்த ஆர்ட் டிபார்ட்மெண்ட், அந்த ஸ்க்ரீன் எல்லாமே ஒரு சில சின்ன விஷயத்துக்கு நிறையா ஒர்க் பண்ணியிருக்காங்க. சில விஷயத்தில் ஒர்க் பண்ணது தப்பாக போயிடுச்சு. ஸோ அந்த மாதிரியான சில இதெல்லாம் இருக்குது. பட் ஓவராலாக பார்க்கும்போது நம்ம தமிழ்நாட்டிலேருந்து இந்த மாதிரி 3Dயில் வந்து இந்த அளவுக்கு எந்த படமும் எடுத்ததில்லை. ஃபஸ்ட்டு ஒரு நல்லா ஒர்க் அவுட் ஆன 3D படம்னாக்கா கங்குவா தான் சொல்லணும். சூர்யா சாரோட உழைப்பு எப்படி? அது நம்ம சொல்லவே வேண்டாம். அவர் எப்படி பண்ணுவார், எப்படி ஒர்க் பண்ணுவார்ன்றது எல்லாருக்கும் தெரியும் இல்லைங்களா? ஸோ அது பக்காவாக பண்ணியிருக்காரு. அந்த செகண்ட் ஹாஃப் போர்ஷன்லாம் பயங்கரமான ஆக்டிங் தான். டிஎஸ்பி மியூசிக் அந்த மாதிரி மியூசிக் நல்லா இருக்குது, பட் ஓவர் நாய்ஸாக இருக்குது. அது கொஞ்சம் கம்மி பண்ணியிருந்துருக்கணும். டோட்டலாக ஒரு தேட்டர் மெட்டீரியலாக இருக்கும் படம். அந்த தேட்டருக்கு வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். ஆமாம், நல்லாயிருக்கும், பார்க்கலாம். சின்ன பசங்களோட வந்து பார்க்கறதுக்கு 3Dலாம் ஃபஸ்ட் ஹாஃப்லலாம் நல்லாவே ஒர்க் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ நல்ல 3D வந்து பயங்கரமாக ஒர்க் கிளிக் ஆகிருக்கு. டைம் புதுசாக இருக்குது, டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ட்ரை பண்ணலாம், எல்லோரும் இந்தமாரி ட்ரை பண்ணாங்க அப்படின்னாக்கா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஜாண்டு 3Dலாம் சொல்ல முடியாது, நல்லா தான் பண்ணியிருக்காங்க. நல்லா இருக்குது. இல்லை கண்டிப்பாக பண்ணியிருக்காரு. அவர் எஃபெக்ட் கண்டிப்பாக வீணாகலை. பட்டு நம்ம வந்துட்டு புதுசாக வருது இல்லை, கொஞ்சம் நம்ம வரப்பேர் கொடுத்தாக்கா அடுத்து வர நடிகரை இந்தமாரி நிறைய நடிப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா பாகுபலி அந்தமாரி நம்ம ரேஞ்சில் பண்ணும்போது இப்போ தமிழில் ஃபஸ்ட் டைம் வருதுன்றதால கொஞ்சம் நம்ம அட்வான்ஸாக அவங்களுக்கு ட்ரை பண்ணியிருக்காங்க. இது இன்னும் நிறைய பேர் ட்ரை பண்ணாங்கன்னா பெட்டராக இருக்கும். பிஜிஎம்லாம் நல்லா தான் பண்ணியிருக்காங்க. நல்லா பிஜிஎம்லாம் எஃபெக்ட் பக்காவாக இருக்குது. அதை சிஜி பண்ண மாதிரி தெரியல, பட் சூப்பராக ட்ரை பண்ணியிருக்காங்க. அது உண்மையாக நல்லா இருக்குது, உண்மையாக ட்ரை பண்ணியிருக்காங்க. சூர்யாவோட எஃபெக்ட் நல்லாயிருக்கு. இப்போ சித்த சிவா இந்தமாதிரி பண்ணியிருப்பாருன்னு எதிர்பார்க்கல, பட் டிஃப்ரெண்ட் ஜாலியாக இருந்தது.